குறிப்பிடப்பட்டுள்ளபடி அதிகப்படியான மது அருந்துதலின் சாத்தியமான விளைவு என்ன? ஏ. அட்ரினலின் தூண்டுதல். பி. அதிகரித்த நோயெதிர்ப்பு செயல்பாடு. சி. நினைவாற்றல் இழப்பு. டி. மேம்பட்ட உடல் ஒருங்கிணைப்பு. சரியான பதில் சி. நினைவாற்றல் இழப்பு. 1. அதிகப்படியான மது அருந்துவது மூளையின் செயல்பாட்டை குறைத்து நரம்பு மண்டலத்தை பாதிப்பதால் நினைவாற்றல் இழப்பை ஏற்படுத்துகிறது. 2. ஏ. மது ஒரு மன அழுத்த ஊக்கி. பி. இது நோயெதிர்ப்பு சக்தியை குறைக்கும். டி. இது உடல் ஒருங்கிணைப்பை குலைக்கும். இருவித்திலை இலையின் மேல்புறத்தோல் முதன்மையாக எந்த வகை செல்களால் ஆனது? ஏ. பாரன்கைமா செல்கள், பெரன்கிமேட்டஸ் செல்ஸ். பி. திரக்கீட் செல்கள், ட்ராக்கீட் செல்ஸ். சி. ஸ்கிலிரன்கைமா செல்கள், ஸ்க்லெரன்கிமேட்டஸ் செல்ஸ். டி. கோலன்கைமா செல்கள், கோலன்கிமேட்டஸ் செல்ஸ். சரியான பதில் ஏ. பாரன்கைமா செல்கள், பெரன்கிமேட்டஸ் செல்ஸ். 1. இருவித்திலை இலையின் மேல்புறத்தோல் நெருக்கமாக அமைந்த ஓரடுக்கு பாரன்கைமா செல்களால் ஆனது. இது உட்புற திசுக்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. 2. டெரிடோபைட்டுகளுடன் தொடர்புடைய வகுப்பு எது? ஏ. சைகடேல்ஸ், சைகேடல்ஸ். பி. இருவித்திலேன, டைகாட்டிலேடன்ஸ். சி. பிரயோப்சிடா, ட்ரையாப்சிடா. டி. ஸ்பெனாப்சிடா, ஸ்பெனாப்சிடா. சரியான பதில் டி. ஸ்பெனாப்சிடா, ஸ்பெனாப்சிடா. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஸ்பெனாப்சிடா என்பது டெரிடோபைட்டா தாவரத் தொகுதியின் 4 முக்கிய வகுப்புகளில் ஒன்றாகும். இவை பொதுவாக குதிரை வால், ஹார்ஸ்டேல்ஸ் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு கோளக ஆடியின் பொதுவான உதாரணம் எந்த வகை ஆடி? ஏ. நீள்வட்ட ஆடி, எலிப்சாய்ட் மிரர். பி. பரவளைய ஆடி, பாராபாலிக் மிரர். சி. உருளை ஆடி, சிலிண்ட்ரிக்கல் மிரர். டி. குவி ஆடி, கன்வெக்ஸ் மிரர். சரியான பதில் டி. குவி ஆடி, கன்வெக்ஸ் மிரர். 10. கோளக ஆடிகளில் குவி ஆடி மற்றும் குழி ஆடி ஆகிய இரண்டும் முக்கியமானவை. இதில் குவி ஆடி வாகனங்களின் பக்கவாட்டு ஆடியாக பயன்படுத்தப்படும் பொதுவான உதாரணமாகும். இது ஒரு கோளத்தின் ஒரு பகுதியாக வளைந்திருக்கும் பிரதிபலிக்கும் பரப்பை கொண்டுள்ளது. பெட்ரா என்ற லத்தீன் வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ. எண்ணெய், ஆல். பி. பாறை, ராக். சி. வாயு, கேஸ். டி. பூமி, எர்த். சரியான பதில் பி. பாறை, ராக். 7. பெட்ரோலியம், பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரா, பாறை மற்றும் ஓலியம், எண்ணெய் ஆகிய லத்தீன் சொற்களிலிருந்து உருவானது. இதற்கு பாறை எண்ணெய் என்று பொருள். இது பூமியின் பாறை அடுக்குகளுக்கு இடையில் காணப்படுவதால் இப்பெயர் பெற்றது. எந்த துணை அணுக்கள் புறக்கணிக்கத்தக்க நிறையை கொண்டுள்ளது? ஏ. அணுக்கரு, நியூக்ளியஸ். பி. புரோட்டான், புரோட்டான். சி. நியூட்ரான், நியூட்ரான். டி. எலக்ட்ரான், எலக்ட்ரான். சரியான பதில் டி. எலக்ட்ரான், எலக்ட்ரான். 1. எலக்ட்ரானின் நிறை புரோட்டான் அல்லது நியூட்ரானின் நிறையை விட சுமார் 1836 மடங்கு குறைவு என்பதால் இது புறக்கணிக்கத்தக்கது. அணுவின் நிறையானது பெரும்பாலும் அதன் உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களால் தீர்மானிக்கப்படுகிறது. போதைப் பொருட்களை தேடும் ஒருவரின் நடத்தை அறிகுறி என்ன? ஏ. சமூக சேவைக்கு தன்னார்வலராக இருப்பது. பி. பணம் பெற எப்போதும் எளிதான வழியை தேடுவது. சி. வழக்கமான உடற்பயிற்சியில் ஈடுபடுவது. டி. படிப்பதற்கு அதிக நேரம் செலவிடுவது. சரியான பதில் பி. பணம் பெற எப்போதும் எளிதான வழியை தேடுவது. 1. போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தங்கள் தேவையை பூர்த்தி செய்ய அதிக பணம் தேவைப்படுவதால் குறுக்கு வழியில் பணம் ஈட்ட முயற்சிப்பார்கள். இது அவர்களின் நடத்தையில் ஏற்படும் ஒரு முக்கிய மாற்றமாகும். எத்திலீனின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஏ. C3H6. பி. C2H4. சி. C2H2. டி. CH4. சரியான பதில் பி. C2H4. சரியான விடை பி. சோகஸ்மெலி எத்திலீன் C2H4 என்பது 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பைக் கொண்ட எளிய அல்கீன் ஆகும். இது பழங்கள் பழுக்க உதவும் ஒரு தாவர ஹார்மோனாகவும் செயல்படுகிறது. சூரிய மின்கலங்கள் மின்சாரத்தை உருவாக்கும் போது எந்த வகையான வாயுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன? ஏ. தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் இல்லை. பி.
கார்பன் மோனாக்சைடு. சி. தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள். டி. பசுமைக்குடில் வாயுக்கள். சரியான பதில் ஏ. தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் இல்லை. 4. சூரிய மின்கலங்கள் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றுவதால் எவ்வித எரிபொருளும் எரிக்கப்படுவதில்லை. இதனால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளியேற்றப்படுவதில்லை. மனித ஆண்களில் பொதுவாக எந்த வயதில் விந்தணு உற்பத்தி தொடங்குகிறது? ஏ. 10 முதல் 12 வயது வரை. பி. பிறக்கும் போது. சி. 13 வயதிலிருந்து வாழ்நாள் முழுவதும். டி. தோராயமாக 45 முதல் 50 வயது வரை. சரியான பதில் சி. 13 வயதிலிருந்து வாழ்நாள் முழுவதும். சரியான விடை சி. சோகஸ்மேலி. ஆண்களில் பருவமடைதல் தொடங்கும் காலமான சுமார் 13 வயதில் விந்தணு உற்பத்தி ஸ்பெர்மடோஜெனசிஸ் தொடங்குகிறது. இது ஹார்மோன் மாற்றங்களால் தூண்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு செயல்முறையாகும். மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்களின் வடிவம் என்ன? ஏ. வடிவமானது. பி. வடிவமானது. சி. வடிவமானது. டி. வடிவமானது. சரியான பதில் பி. வடிவமானது. சரியான விடை பி. சோகஸ்மேலி. மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்களில் சென்ட்ரோமியர் சரியாக மையத்தில் அமைந்திருப்பதால் செல் பிரிதலின் அனாஃபேஸ் நிலையில் அவை வி வடிவத்தில் தோன்றும். இதில் 2 குரோமோசோம் கரங்களும் சம நீளம் கொண்டவையாக இருக்கும். மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தின் எந்த அம்சத்தை ஆய்வு செய்ய நோக்கமாக கொண்டிருந்தது? ஏ. அதன் கூறுகள். பி. அதன் காற்றின் போக்குகள். சி. அதன் காந்தப்புலம். டி. அதன் வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள். சரியான பதில் ஏ. அதன் கூறுகள். 4. மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் உள்ள மீத்தேன் மற்றும் பிற வாயுக்களின் கூறுகளைக் கண்டறியும் நோக்கில் ஏவப்பட்டது. இது செவ்வாயின் மேற்பரப்பு மற்றும் வளிமண்டலத்தின் வேதியியல் கலவையை ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்ட இந்திய விண்கலமாகும். அட்டையின் எந்த கண்டங்களிலிருந்து நெஃப்ரிடியோபோர்கள் வெளியே திறக்கின்றன? ஏ. 17 முதல் 22வது கண்டங்கள். பி. 1 முதல் 17வது கண்டங்கள். சி. 6 முதல் 22வது கண்டங்கள். டி. 1 முதல் 5வது கண்டங்கள். சரியான பதில் சி. 6 முதல் 22வது கண்டங்கள். சரியான விடை அட்டையின் உடலில் கழிவு நீக்கத்திற்காக 17 இணைகள் நெஃப்ரிடியாக்கள் உள்ளன. இவை 6 முதல் 22 வரையிலான கண்டங்களில் அமைந்துள்ளன மற்றும் நெஃப்ரிடியோபோர்கள் மூலம் வெளியே திறக்கின்றன. ஒரு மின்சுற்றை வெவ்வேறு பழங்களுடன் இணைக்கும்போது எதை கவனிக்க வேண்டும் என்று உரை அறிவுறுத்துகிறது? ஏ. பழத்தின் சுவை. பி. பழத்தின் வெப்பநிலை. சி. பழத்தின் நிறத்தில் ஏற்படும் மாற்றம். டி. மின்விளக்கின் பிரகாசத்தில் ஏற்படும் மாற்றங்கள். சரியான பதில் டி. மின்விளக்கின் பிரகாசத்தில் ஏற்படும் மாற்றங்கள். சரியான விடை பழங்களில் உள்ள அமிலங்கள் மின்பகுளியாக எலக்ட்ரோலைட் செயல்படுவதால் வெவ்வேறு பழங்களின் வேதியியல் தன்மைக்கு ஏற்ப மின்விளக்கின் பிரகாசம் மாறுபடும். இது மின்சாரத்தை கடத்தும் திறனைச் சோதிக்க உதவுகிறது. சில்வர் குரோமைடின் வேதியியல் சூத்திரம் என்ன? ஏ. CaBr. பி. AgCl. சி. AgBr. டி. NaBr. சரியான பதில் சி. AgBr. 6. சில்வர் Ag மற்றும் குரோமின் Br ஆகிய தனிமங்கள் இணைந்து உருவாகும் சேர்மம் சில்வர் குரோமைடு ஆகும். இதன் வேதியியல் சூத்திரம் AgBr. இது ஒளிப்படத் துறையில் போட்டோகிராஃபி பிலிம்களில் ஒளி உணர் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியா எப்போது IUCN இன் மாநில உறுப்பினரானது? ஏ. 2010. பி. 1936. சி. 2007. டி. 1969. சரியான பதில் டி. 1969. சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்தியா 1969ஆம் ஆண்டு இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியத்தில் IUCN மாநில உறுப்பினராக இணைந்தது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் மேலாண்மையில் இந்தியா உலகளாவிய ஒத்துழைப்பை வழங்குகிறது. ஒப்பு அணு நிறையை வரையறுக்க எந்த அணு குறிப்பு தரமாக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. ஆக்சிஜன் -16 OXYGA16. பி.
சல்பர் -32, ACuLPUR 32. சி கார்பன் -12, CrBOA 12. டி ஹைட்ரஜன் -1, HYDROGA 1. சரியான பதில் சி கார்பன் -12, CrBOA 12. 2. கார்பன் -12 ஐசோடோப்பு சர்வதேச அளவில் ஒப்பு அணு நிறையை அளவிட நிலையான குறிப்பு தரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் நிறை சரியாக 12 அணு நிறை அலகுகள் அமு என வரையறுக்கப்பட்டுள்ளது. பந்து மற்றும் கிண்ண மூட்டை விட மிகவும் ஆழமற்ற மூட்டு மேற்பரப்பை கொண்டு 2 தளங்களில் இயக்கத்தை அனுமதிக்கும் மூட்டு வகை எது? ஏ சுழல் மூட்டு, பைவோட் ஜாயிண்ட். பி சறுக்கு மூட்டு, கிளைடிங் ஜாயிண்ட். சி சேண மூட்டு, சாடில் ஜாயிண்ட். டி கீல் மூட்டு, ஹிஞ்ச் ஜாயிண்ட். சரியான பதில் சி சேண மூட்டு, சாடில் ஜாயிண்ட். சரியான விடை சி சோகஸ்மெலி சேண மூட்டு என்பது குதிரை சேணத்தின் மீது அமர்ந்திருக்கும் வீரரைப் போன்ற அமைப்பைக் கொண்டது. இது கட்டை விரலில் காணப்படுகிறது. இது பந்து கிண்ண மூட்டை விட ஆழமற்றது மற்றும் 2 தளங்களில் இயக்கத்தை அனுமதிக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?